Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிஃப்டியோட மார்க்கெட் திங்கட்கிழமை நம்ம எதிர்பார்த்த மாதிரி மொமெண்டம் இருக்கா இல்லையா அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட் லெவல் அண்ட் இன்ட்ராடேல நம்ம எந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் 22,200க்கு மேலே போகும்போது ஒரு 100 பாயிண்ட் டார்கெட்டு, 22க்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் 22,500 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் 2 டார்கெட் பிளான் பண்ணியிருந்தோம் பிரேக் அவுட் ஆகும்போது. ஆனால் 22,300 டச் பண்ண கூட இல்லை. ஸோ அங்கிருந்து ரிவர்ஸ் ஏதோ செல்லிங் ப்ரெஷர் கீழே கொடுத்து கீழே 22,000 வரைக்கும் 200 பாயிண்ட்ஸ் இறக்கிட்டாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து மறுபடியும் மேலே ஒரு 180 பாயிண்ட் வரைக்கும் மேலே ஏற்றி கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் டே க்ளோசிங்லேயே இன்னைக்கும் க்ளோசிங்கை பக்கமாக வச்சு முடிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. நம்ம நாளைக்கு நம்ம மார்க்கெட்டுடைய மொமெண்டம்ல அப்சைட் பிரேக் அவுட்டா டவுன் சைட் பிரேக் அவுட்டா அப்படிங்கிறதும் பார்க்கறதுக்கு முன்னாடி டவுன் சைட் 22,200 அப்படிங்கிற லெவலில் டச் பண்ணிட்டு சப்போர்ட் எடுக்குதா பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறதும் 22,200 பிரேக் அவுட் ஆகுது சப்போர்ட் ஆகுதா இந்த 2 லெவலில் பார்க்கலாம். ஏன்னா நமக்கு இந்த இடையில மார்க்கெட் என்ன மாதிரி நடந்தாலும் நமக்கு யூஸ் ஆகிறது இல்லை. எப்படி இருந்தாலும் வோல்டிலிட்டி அதிகமாக இருந்து கன்ஃபியூசன் மார்க்கெட்டாக தான் இருக்கும். சப்போர்ட்ல பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம இந்த லெவல் இருந்து கீழே 21,700 வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறதும், ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆகும்போது அங்கிருந்து 100 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட்டும், இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ். இந்த 2 லெவல் எப்பயுமே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ 22,000 அப்படிங்கிறது சப்போர்ட் எடுக்குதா பிரேக் அவுட் ஆகுதாங்கிறத பார்க்குறோம். 22,200 180 to 200. ஸோ இந்த லெவலும் பிரேக் அவுட் ஆகுதா ரிவர்சல் ஆகுதான்னு பார்க்கணும். இந்த ரெண்டையுமே பார்த்துட்டு அங்கிருந்து நம்ம கால் எடுக்கலாமா புட் எடுக்கலாமான்னு பிளான் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டுக்கு நடுவில் இங்கே ஓப்பன் ஆகுதுன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 22,100 அப்படிங்கிற மாதிரி லெவலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி 22,180 to 200 இருக்கு இல்லைங்களா, இங்கே டச் பண்ணிட்டு இது பிரேக் அவுட் ஆகுதா ரிவர்சல் ஃபேக் பிரேக் அவுட், அதாவது ரிவர்சலாம் ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்ற மாதிரி ஆகிட்டு ரிவர்சல் ஆனால் அந்த ப்ரீவியஸ் 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய லோ பிரேக் அவுட் ஆகும்போது புட் எடுத்து ஃபர்ஸ்ட் டார்கெட் 22, அதுக்கு அடுத்து 21,700 இப்படி 2 டார்கெட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். இங்கேருந்து டவுனில் போகும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, 22,200 ரிவர்சல் அப்படின்ற என்ட்ரி தான் அது. இதே 22,000க்குள்ள கீழே மறுபடியும் ஓப்பன் பண்ணி 22,000 சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகும்போது ஓப்பன் கேண்டிலோட ஹை பிரேக் அவுட் ஆகும்போது லோ கேண்டில டார்கெட் ஸ்டாப்லாஸை வச்சு 22,200 வரைக்கும் கால் எடுத்து டார்கெட் புக் பண்ணலாம். ஸோ இந்த 2 சினாரியோவும் இதுக்குள்ள இருக்குது. இந்த பேசிக்கில் நாளைக்கு மார்க்கெட் நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டுமே இல்லாமல் கேப் அப் அப்படிங்கிறது 22,200க்கு மேலேயும் அல்லது கேப் டவுன் அப்படிங்கிறது 22,000க்கும் கீழேயும் இருந்தால் என்ன செய்யலாம்னா, 22,200க்கு மேலே கேப் அப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய க்ளோசிங் வரைக்கும் வெயிட் பண்ணி, இந்த க்ளோசிங் அப்படிங்கிறது புல்லிஷா பேரிஷான்னு பார்த்துக்கோங்க. ஒரு கிரீன் கேண்டிலாக இருக்கும் பட்சத்தில் அங்கே நம்ம கால் எடுத்து அந்த கேண்டில் லோ ஃபாலோ பண்ணி ஒரு 100 பாயிண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 200 பாயிண்ட்ஸ் டார்கெட் பிளான் பண்ணலாம். ஆனால் கிரீன் இல்லாமல் ரெட் கேண்டிலாக இருக்குது, புல்லிஷ் கேண்டிலாக இருக்குது, பேரிஷ் கேண்டிலாக இருக்குது அப்படின்னா, பேரிஷ் கேண்டில் அப்படின்றப்ப நம்ம கன்ஃபியூஸே வேண்டாம். அந்த கேண்டிலோட ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸாக வச்சு அதுக்கப்புறம் கீழே டவுனில் 22,000 வரைக்கும் டார்கெட் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 சினாரியோ இந்த மாதிரி கேப் அப்பில் 22,200க்கு மேலேயும் 22,000க்கு கீழேயும் ஓப்பன் ஆகும்போது ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு. இதுக்கு இடையிலே உள்ளுக்குள்ளேயே 22,100 22,150 120 இது மாதிரியான மொமெண்டம் இது மாதிரியான லெவலில் ஓப்பன் ஆகும்போது மொமெண்டம் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணால் அது ரிவர்சலில் புட்டும், சப்போர்ட் டச் பண்ணால் அதோட சப்போர்ட்டில் பை. இது 2 தான் நம்ம இன்சைடில் ஓப்பன் ஆகும்போது பார்த்தோம். பிரேக் அவுட் அவுட் சைடு ஓப்பன் ஆகும்போது இப்போ நான் பேசின 2 விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். ஸோ நம்ம 4 பிளானை வச்சுருக்கோம். இந்த 4 பிளானில் எந்த பிளான் நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி எக்ஸிக்யூட் ஆகுதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த விஷயங்கள் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுவோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ட்ரி டார்கெட் சப்போர்ட் ரெசிஸ்டர் டீட்டெயில்ஸும் அதுக்கான மார்க்கெட் மொமெண்டம் எப்படி இருந்தால் நம்ம என்ன மாதிரி பிளான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது என்னுடைய ஐடியா மட்டும்தான். இந்த ஐடியாவை உங்கள் ஐடியாவோட கம்பேர் பண்ணி ஒரு சேஃபான என்ட்ரி எடுத்துக்கோங்க. இதில் டீப் இன் த மணி அப்படிங்கிறத தான் நான் எப்பயும் ஸ்ட்ரைக் செலெக்ஷன் வச்சுருக்கோம். ஸோ ஸ்ட்ரைக் செலெக்ஷன் ஆல்வேஸ் டீப் இன் த மணி தான். அதுவும் சின்னதாக ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் போகுது அப்படின்னா ரேஞ்ச் மார்க்கெட் பேஸில் போகிற மொமெண்டம்க்கு டீப் இன் த மணி தான் நமக்கான என்ட்ரி டார்கெட்டை ஈஸியாக கிடைச்சி டார்கெட் கொடுத்து
முடிக்கும். ஸோ அதனால அந்த விஷயத்த ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒப்பீனியன் எதுவும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.